வணக்கம். நான் சதீஷ் குரூப்பன் சவுத் குரோன் சேனல்ல இருந்து அனைவருக்கும் மாட்டுப்பொங்கல் திருநாள் வாழ்த்துக்கள். சொல்லணும்னு தோணுச்சு. ஒரு கால கண்ணுக்குட்டி கதை, என் நெருங்கிய நண்பர் வீட்டு கதை. பொதுவாக வந்து விவசாய குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா, மாடு வளர்த்தாங்கன்னா பசு கண்ணுக்குட்டியே வீட்டில் வச்சுருப்பாங்க. பெரும்பாலும் ஆண் கண்குட்டி வந்து வெளியில தான் கொடுப்பாங்க. ஏன்னா பராமரிக்கிறது வந்து ரொம்ப சிரமம்னு. சில பேர் அவங்க சொந்த விவசாயத்துக்காண்டி வச்சுருப்பாங்க. இனப்பெருக்கத்துக்காண்டி காளை மாடை வந்து வளர்ப்பாங்க. இல்லை நம்ம ஜல்லிக்கட்டுக்காண்டி வளர்ப்பாங்க. இது மாதிரி ஒவ்வொரு குடும்பத்தில் இது நடக்கும். என் ஃப்ரெண்டு வீட்டில் என்ன ஆச்சுன்னா, கண்ணுக்குட்டி பிறந்துச்சுங்க. அவங்க மாடு பேர் வந்து லக்ஷ்மி. கண்ணுக்குட்டி பிறந்தனால அந்த கண்ணுக்குட்டிக்கு ராஜான்னு பேர் வச்சாங்க. நல்லா பாசமா ஒரு மாசம் வளர்த்தாங்க. சரி கொடுத்துலான்னு பக்கத்து ஊர்ல வந்து கண்ணுக்குட்டியை கொடுத்துட்டாங்க. கொஞ்ச நாள் கழிச்சு ஒரு நாள் 2 நாள்ல அந்த கண்ணுக்குட்டி கயிறை அத்துக்கிட்டு ஒரு நாய் எப்படி மோப்பம் பிடிச்சி வீட்டுக்கு திரும்பி வரும், அது மாதிரி மோப்பம் பிடிச்சி அவங்க வீட்டுக்கு வந்துருச்சுங்க. இது நாய் சம்மந்தமா நான் நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். கண்ணுக்குட்டி இது வந்து நான் இப்பதான் கேள்விப்படுறேன். அது அவ்வளோ பாசங்க. பொதுவாக விவசாய குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா, மாடு வந்து ஒரு குடும்ப உறுப்பினர் மாதிரி. இப்போ நம்ம நேற்று கூட விறகனூர் பகுதியில் வந்து ஜல்லிக்கட்டு வந்து இன்டர்வியூ எடுத்தீங்க, பைட்ஸ் எடுத்தேன் நேற்று சாயங்காலம். 2 தம்பிக்கு வந்து மாடு, அது பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இருக்கு. வீடியோலாம் காட்டினாங்க. 10 அடி உயரத்தில் அலங்காநல்லூர் ஓப்பன் பண்ண 10 அடி உயரத்தில் ஜம்ப் பண்ணி வெளியில் வருது. பயங்கர ஆக்ரோஷமான மாடாக இருக்கு. அவ்வளோ பாசமாக வச்சுருக்காங்க அந்த மாடை. சரியா, அந்த மாடு மிதிச்சு கால் பாதம் வந்து வீங்கி இருக்குங்க. இந்த மாதிரி எங்கள் மாடு. பொதுவாக நம்ம மனித இயல்பு என்னன்னா, யாரா நம்மளை திட்டாங்கன்னா பதிலுக்கு திட்டிடுவோம், யாரா அடிச்சாங்கன்னா பதிலுக்கு அடிக்கணும்னு தோணும். இது மனித இயல்பு தானே. ஆனா அந்த 2 தம்பிங்க பாதத்தை காட்டுறாங்க, வீங்கி இருக்கு. எங்க மாடுனே, அதுக்கு என்னன்னே தெரியும், பாவம் தெரியாம மிதிச்சிருச்சுனே அப்படின்னு மாடை மன்னிக்கிறாங்க. அதே அன்பு. கால் வீங்கி இருக்கு, மாடு மிதிச்சு கால் வீங்கி இருக்கு, இருந்தாலும் அந்த பாசம் குறையல பாருங்களேன். இதுதாங்க நம்ம ஊர் மக்கள் எவ்வளவு பாசமா இருக்காங்க பாருங்க. இன்னைக்கு மாட்டு பொங்கல் சொல்ல வேணாம். சும்மாவே வந்து மாடை குளிப்பாட்டி நீச்சல் பயிற்சி கொடுத்து நான் நல்லா பாத்துக்குவாங்க. இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஜல்லிக்கட்டு சீசன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அலங்காநல்லூர், பாலமேடுன்னு எல்லா தமிழ்நாடு முழுக்க பல்வேறு கிராமங்களும் இங்க நடந்துட்டு இருக்கு. அதனாலதான் இந்த கண்ணுக்குட்டி கதை வந்து உங்கள்கிட்ட சொல்லணும், அது சொல்லிதான் இது பண்ணது. இந்த பசுமாடு கண்ணுக்குட்டி பாத்தீங்கன்னா, அது என்னத்துல சின்ன வயசுல இருந்தே எனக்கு இந்த சிலை மேல விருப்பம். எப்பவுமே வீட்டுக்கு உள்ள நுழையுமேலும் சரி, வெளியில போகுமேலும் சரி, இதை பார்த்துட்டு தான் உள்ள வர்றது, பார்த்துட்டு தான் வெளியில போறது. அந்த அளவுக்கு சென்டிமெண்டெல்லாம் ரொம்ப பிடிக்குங்க. நீங்களும் இதே மாதிரி இந்த வீட்டில் பொம்மை வச்சுதான் சொல்லுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இவ்வளவு நேரம் பொறுமையா பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. பொங்கலோ பொங்கல், பொங்கலோ பொங்கல், பொங்கலோ பொங்கல், மாட்டு பொங்கல்.